வணக்கம், ஆர்வன் பிசியோதெரபிஸ்ட். வெல்கம் டு கைனிசிஸ் பிசியோ சென்டர். உங்களுக்கு கால் பாதத்தில் ஊசி குத்துற மாதிரி இல்லை எரிச்சல் வர மாதிரி இருக்கா? இல்லை எப்போ நடந்தாலும் காலில் ஒரு ஃபீலிங் இல்லாமல் மதன்னு இருக்குது, நம்னஸாக இருக்குது, நடந்தால் கூட என்னால் காலை ஃபீல் பண்ணவே முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்கா? உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸ்லாம் வீட்டுக்குள்ளேயே செஞ்சு இந்த பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நீங்க செய்யற ஒவ்வொரு லைக்கும் அண்ட் சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம உடம்ப எல்லா இயக்கத்தையும் எல்லா ஃபங்க்ஷனையும் கண்ட்ரோல் பண்றது மூளை. அந்த மூளையிலிருந்து ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு மசிலுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க சுவிட்ச் போட்டால் லைட் எரியறதுக்கு ஒரு வயர் கனெக்ஷன் வேணுங்கிற மாதிரி ஒவ்வொரு பகுதிக்கும் இந்த நரம்பு கனெக்ஷன் இருக்கு. ஸோ இந்த மூளையிலிருந்து வரக்கூடிய சிக்னல் தண்டுவடம் மூலமா போயிட்டு தண்டுவடத்தை நரம்புகள் மூலமா எல்லா பக்கம் போகும். இந்த நரம்புகளை, அதாவது வெளிப்புற நரம்புகளை பாதிக்கக்கூடிய முக்கியமான முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் அப்படிங்கிற இந்த நீரிழிவு வியாதி. இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, நம்ம உடம்புல சர்க்கரையின் அளவு அதிகமாக இருக்கும் பொழுது அந்த நரம்பு மண்டலத்தில் கொஞ்சம் கொஞ்சமா அது பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த பாதிப்பை ஏற்படுத்தும் போது அதனுடைய முக்கியமான வேலையான அந்த சிக்னல்களை மேலையும் கீழே அனுப்புறது ரொம்பவே ஸ்லோவா இருக்கும், இல்லைன்னா அது பாதிக்கப்படும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் ஆல்கஹாலிக் அப்படிங்கிறது. அதாவது நீங்க எவ்ரிடே இல்லை வாரத்தில் 3-4 நாள் ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடிய ஆளா, ஆல்கஹால் உடம்புல அதிகமாக ஆக ஆக இந்த நரம்பு மண்டலத்தில் பாதிக்கலாம். மூணாவது, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற விட்டமின் பி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல குறைவாக இருந்ததுனாலும் இந்த நரம்பு மண்டலங்கள் பாதிக்கலாம். நாலாவது, எந்த காரணமே இல்லைங்க அப்படின்னாலும் இந்த நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்படலாம். உங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸ்ல விட்டமின் பி குறைபாடுகளா இருக்கு அப்படின்னு பிளட் டெஸ்ட் எல்லாம் தெரிஞ்சதுன்னா ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கு என்ன சப்ளிமெண்ட் சாப்பிடலாங்கிறத கரெக்டாக பார்த்து சாப்பிடுங்க. சாப்பாடுலேயே உங்களோட பேலன்ஸ் லெவலில் பார்த்துங்க. ரீசெண்டாக அமெரிக்காவில் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்ச் முடிவில் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்பட்ட நியூரோபதி பேஷண்ட்ஸுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடியும் அவங்க கொடுத்ததுக்கு அப்புறமும் அவங்க மசில் இருந்து ஒரு சின்ன பயாப்சி மாதிரி எடுத்து மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்க்கும்போது எக்ஸசைஸ்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த நரம்புகள் நல்லாவே ரீக்ரோ ஆகி ரீஜெனரேஷன் ஆயிருக்கு. அதோடு இல்லாமல் புதுசாக நரம்புகள்லாம் உருவாகி உங்களுக்கு நரம்பு மண்டலம் நல்ல ஹெல்த்தாகவே இருந்திருக்கு. ஸோ அதுக்குண்டான என்னென்ன எக்ஸசைஸ் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நான் சொல்லக்கூடிய எல்லா எக்ஸசைஸும் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே செய்யலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, சில வகையான பீப்புள் எனக்கு வெளியில் போகிறதுக்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு நான் எக்ஸசைஸ் பண்ணணும், இல்லை நான் ஏதாவது பாட்டு கேட்டுட்டு எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு உண்டான எக்ஸசைஸ் தான் நான் இதில் ஃபுல்லாக காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் கார்டியோ அப்படிங்கிற ஹார்ட்டுக்கு உண்டான எக்ஸசைஸ். அது இல்லாமல் ஸ்ட்ரென்தனிங் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ். சிட்டிங் மார்ச் அப்படிங்கிறத உட்காந்துட்டே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் எக்ஸசைஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேர்ல கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு இந்த மாதிரி காலை நடக்கிற மாதிரி இப்படி பண்ணுங்க. இப்படி பண்ணும்போது கையையும் சேர்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி, சரிங்களா? இது ஒரு 15 மினிட்ஸ் வரலாம் பண்ணலாம். என்னால் ஒரே ஐடியா 15 மினிட்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் ஒரு 5 மினிட்ஸ் பண்ணுங்க. இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது நல்லா மூச்சு இழுத்து விட்டுட்டு, அதாவது நார்மல் ப்ரீத்திங் பண்ணாலும் சரி இல்லை டீப் ப்ரீத்திங் பண்ணாலும் சரி, இப்படியே பண்ணிட்டே இருங்க. அடுத்த எக்ஸசைஸ் பேலன்சிங் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். இந்த மாதிரி ஒரு சேர் ஒன்று போட்டுக்கங்க, இல்லைன்னா வாக்கிங் ஃப்ரேம் எதுனா போட்டு பிடிச்சிட்டு ஒரு காலை மேலே தூக்கிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படியே கவுண்ட் பண்ணிட்டு நில்லுங்க. 1 2 3ன்னு. உங்களால் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 30 செகண்ட்ஸ் பண்ண முடியலன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேருந்து ஆரம்பிங்க. ஒரு காலில் பண்ணுங்க. அதே மாதிரி அடுத்த கால் ஒரு 5 செகண்ட்ஸ். அப்படியே நாள் ஆக ஆக 10 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ்னு கூட்டிக்கிட்டே போய் 30 செகண்ட்ஸ் வரலும் நிற்கிற வரலும் பாருங்க. 30 செகண்ட்ஸ் உங்களை நிற்க முடியுது அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த ஸ்டேஜ் என்ன போகலான்னா, ஒரு கை தூக்கிட்டு ஒரு காலில் நில்லுங்க. அதே 30 செகண்ட்ஸ். அதே மாதிரி அடுத்த கை. இது இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் 2 கையை விட்டுட்டு பண்ணுங்க. அதே சமயம் முன்னாடி சேரோ இல்லை வாக்கிங் ஃப்ரேமே வச்சுக்கங்க. இன்கேஸ் பேலன்ஸ் போச்சுன்னா டக்குன்னு பிடிச்சிக்கலாம். மூணாவது ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கால் தூக்கிட்டு 2 கையை விட்டுட்டு கண்ணை மூடிக்கிட்டு நின்று ஹோல்ட் பண்ணுங்க. இதுவும் ஆரம்பத்தில் ஒரு 5 செகண்ட்ஸ் ட்ரை பண்ணுங்க. அப்புறமா போக 10 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ்னு போங்க. ரொம்ப கவனமாக இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது செய்யுங்க. அடுத்தது கால் நல்லா பார்த்துங்க. பாதத்துக்கு உண்டான எக்ஸசைஸ். இப்போ பாதத்தினுடைய முன்பகுதி டோஸ் இருக்கு இல்லையா, இதை நேரம் மேலே தூக்கிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5ன்னு. அடுத்தது ஹீலை ரைஸ் பண்ணுங்க. 1 2 3 4 5. இது பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக பண்ணணும். 1 2 3 4 5. இது ஒரு தடவை ஃப்ரண்ட்
அண்ட் பேக் அப்படின்னா 1ன்னு கவுண்ட் பண்ணிவிட்டு 15 டைம்ஸ் இது பண்ணுங்கள். அதே மாதிரி 2 செட் பண்ணுங்கள் ஆரம்பத்தில். அப்புறம் போக போக 3 செட் 4 செட்னு நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அடுத்த எக்ஸசைஸ் இதே பொசிஷனில் இருந்துட்டு காஃப் ரைஸ் அப்படிங்கிறது ஹீல் ரைஸ்ன்னு சொல்லுவோம். இது மாதிரி 1 2 3ன்னு மேலே போங்க. அதே மாதிரி ஸ்லோவாக கீழே வாங்க. 1 2 3ன்னு. அதாவது மேலே போகிறதும் ஸ்லோவாக பண்ணணும் 3 செகண்ட்ஸ். கீழே வரும்போதும் ஸ்லோவாக பண்ணணும். மேலே போயிட்டு இப்படி ட்ராப் பண்ணாதீங்க. அடுத்த எக்ஸசைஸ் இந்த பாதத்தில் இருக்கிற சின்ன சின்ன மசில்ஸ்க்கு உண்டான எக்ஸசைஸ். இந்த மாதிரி ஒரு டவல் போட்டுட்டு இந்த டோ வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டவலை வந்து உங்கள் பாதத்தை நோக்கி அப்படியே உள்ளே இழுங்க. இதுவும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக பண்ணுங்கள். சரிங்களா? இதுவும் வந்து ஒரு 5 to 10 டைம்ஸ் உங்களோட டயர்ட்னஸை பொறுத்து. உங்களுக்கு ஒரு 5 டைம்ஸ் பண்ணதுக்கப்புறம் டயர்டாக இருக்குன்னா நிறுத்திட்டு ஒரு 2 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுத்துட்டு திரும்ப பண்ணுங்கள். அடுத்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் எக்ஸசைஸ் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டங்கள் ஏதாவது ஒன்று போட்டுட்டு டோஸ் வச்சு இப்படி எடுத்து இப்படி வைங்க. இது மாதிரி அதே மாதிரி அந்த கால் எடுத்துட்டு தேர்ட் லெவல் ஆஃப் எக்ஸசைஸ் இதில் என்னென்னா இந்த மாதிரி காலை நேராக தூக்கிட்டு இந்த டோ வச்சு உங்களோட ஆல்ஃபபெட் எழுதுகிற மாதிரி ஏ, இந்த டோ இருக்கு இல்லையா, ஏ பி சி அந்த மாதிரி, இல்லை ஆவணா எழுதுறதுனாலும் ஆ ஆ அப்படி எழுதுங்க. அதே மாதிரி அந்த கால்லையும் இந்த டோ வந்து பென் பாயிண்ட் மாதிரி நினச்சிட்டு இந்த மாதிரியான ஒரு எக்ஸசைஸ் சர்க்கிள் பண்ணுங்கள், இது பண்ணுங்கள், இல்லை ஆல்ஃபபெட் எழுதுங்க. இந்த எக்ஸசைஸ் சில விஷயங்களை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த நரம்புக்கு செய்யக்கூடிய எக்ஸசைஸ் எல்லாமே ஸ்லோ அண்ட் கண்ட்ரோலாக இருக்கணும். ரொம்ப வேகமாக செய்யக்கூடாது. நம்பர் 1. சரிங்களா? அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுங்கள். இந்த எக்ஸசைஸ்லாம் வீட்டுக்குள்ளேயே நல்லாவே பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்த லெவல் போகும்போது உங்களுக்கு வந்து வெளியில் போய் நீங்கள் ஒரு மைல்டு ஜாகிங்கோ ஒரு மைல்டு ஃபாஸ்ட் வாக்கிங்கோ இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நரம்பு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஹெல்த் ஆகும். இந்த பிரச்சனை உள்ளவங்க இந்த எக்ஸசைஸ் வந்து குறைஞ்சது ஒரு 2 மாதமாவது பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நீங்கள் போகிற ஒவ்வொரு கமெண்ட்டும் நான் படிச்சுட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அடுத்து முக்கியமாக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் தட்டி விட்டிங்கன்னா இந்த வீடியோ அதிகமான பேருக்கு போய் சேரும். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இதை பார்த்துட்டு பயன்பெறுவாங்க. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.